இவங்க இல்லை, இவங்களுக்கு அதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. சம்மந்தம் இல்லைன்னா அப்போ யார் யார் அந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது? யாருடைய அரசாங்கம்? யாருடைய கட்சி? இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நேரடியாக சாதாரண மக்கள் நேரடியாக தெரிஞ்சால் கூட குற்றம் சுமத்திட்டு நமக்கேண்டா வம்புன்னு இருப்பாங்க. இதை வந்து அதனால் வம்பு தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதனால் மக்களுக்கு தெரியும். மக்கள் அங்கே போன போது நான் போய் விசாரித்த போது ஈவன் திமுககாரங்களே சொன்னாங்க, இதெல்லாம் இங்கே எல்லாம் போட்ட சதித்திட்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் அவங்க சொல்லலை, மக்கள் ஏன் சொல்லலைன்றதுக்கு என்ன விளக்கம் சொல்லணும்னா, நான் அண்ணா அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. நமக்கென்ன என்று கூறும் சுயநலமைகளும், நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடுங்கிகளும், ஏன் வீண் வன்பு என்று சொல்லும் கோழைகளும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தமிழகத்தில் உலவ காணுவோம். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதுதான். அதனால் நல்லவர்கள் மௌனமாகிட்டாங்க. இது மாதிரி மற்றவர்கள் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனுடைய விளைவாக உண்மைகள் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க.